வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். நான் ஒரு 5 சாரி ரெடிமேடு சாரி தைச்சேன். அதில் ஒரு சாரி தைச்சதை உங்கள்கிட்ட காட்டலாம், ஏன்னா அவசரத்துக்கு டக்குன்னு கட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறமா தான் எனக்கு யோசனை வந்துச்சு. இது கொஞ்சம் கால் வலி ஆரம்பிக்கும்போது நான் தைச்சது. முதல்ல நம்ம பின்னாடி அளவு எவ்வளவுன்னு எடுத்துக்கிறணும். ஏன்னா முக்கியமாக பின் அளவு இருந்தால் தான் புடவை நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முந்தானை அளவு எவ்வளவு நம்ம தொங்க விடுறோம், எவ்வளவு சொருகிறோம் அப்படிங்கிறத அளவு எடுத்துக்கிறணும். அந்த புடவை நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு. சில பேர் முந்தானி அப்படியேவும் பட்டை வைக்காமல் விடுவாங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல, எடுத்துக்கிறணும். பின்னாடி அளவு எடுக்கும்போது கீழே நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேணும், நம்ம என்ன செப்பல் போடுறோம் அந்த அளவுக்கு நம்ம உயரம் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் உள் முந்தானை இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம பின்னாடி எடுத்த அந்த உயரத்தை உள்முந்தானையில் தான் நம்ம வெட்டணும். இப்போ பின்பக்கம் எவ்வளோ தூரம், அதாவது 40 இன்ச்சு 41 இன்ச்சு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம உள்முந்தானையில் வரைஞ்சிக்கிறணும் எவ்வளவு இருக்குன்னு. அந்த உள்முந்தானையில் மேல் பக்கம் எவ்வளவு இருந்துச்சோ அந்த அளவு நம்ம முந்தானை சொருகிறதுக்கு விட்டோம் இல்லையா, அந்த அளவு இவங்களுக்கு 90 இன்ச்சு வருது. மாராப்பு போட்டு பின்னாடி கொண்டு முன்னாடி சொருகிற அளவுக்கு. இப்போ நான் அளவு தெரியணுங்கிறதுக்கு தான் எனக்கு எடுத்து காட்டினேன். இப்போ நான் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கம்மியாக வரும். இப்போ டானா மாதிரி இந்த பாருங்கள், இந்த முந்தானையிலேருந்து இப்போ நான் கை பிடிச்சி காட்டுறேன்ல, இதில் இருந்து 90 இன்ச்சு அது போக இந்த அளவு. இதுக்கப்புறம் அந்த உள் முந்தானையில் எடுத்த அளவு இப்போ நான் விரல் வச்சு இப்படி காட்டினேன் இல்லையா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம்னா பின்பக்கம் புடவை தூக்காமல் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பிடிக்கிற ப்ளீட் அப்படியே அழகாக அடுக்கடுக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு உடம்பு குண்டாக இருக்கும், சில பேருக்கு ஒல்லியாக இருக்கும், சில பேருக்கு ஒரே சமமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும் பின்பக்கத்தில். இப்போ உள் துணி, அதாவது லைனிங் துணி, பாவாடை கட்ட தேவையில்லை, இந்த உள் துணியவே நம்ம போட்டுக்கிறலாம். இது நம்ம உயரத்தை பொறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ புடவையில் 41 இன்ச்சு எடுத்துருக்கோம்னா ஒரு 40 இன்ச்சு வச்சுக்கிறலாம். அந்த லைனிங் துணியை உள் முந்தானையில் வச்சு மடித்து அடிச்சுட்டு அதில் முன் உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கிறலாம். ஆல்ரெடி தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யாருக்காவது தைச்சி கொடுப்பாங்கள்ல. இப்போ இந்த 2 கை வச்சு காட்டுறேன்ல, இந்த இடத்துல பெரிய பிள்ளிட்டு பிடிக்கணும் உள் பக்கம் கூடி. எதுக்குன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்குது. நான் 2-3 புடவை அந்த யூடியூப்பில் பார்த்து அப்படியே தைச்சி கொடுத்தேன், செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளீட் பிடிக்கணும். இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ளீட் 2 பக்கம் சைடில் வரணும், பின்பக்கத்தில் கொஞ்சமாக வந்தால் போதும். இவங்க ரொம்ப குண்டும் இல்லை, ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் என்னை மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டாட்டு பெருசாக பிடிக்கணும். டாட்டு பிடிச்சிட்டுத்தே நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். அளவை விட 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறணும்ப்பா. இந்த சைடில் பிடிக்கிற ப்ளீட்டில் தான்ப்பா இருக்குது. நான் அதுக்கப்புறம் தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2-3 பேருக்கு கொஞ்சம் குண்டானவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுத்தேன். சூப்பராக இருக்குமா, நிம்மதியாக இருக்குது. டக்குன்னு கட்டிட்டு போயிட்டு அப்படியே கொடியில் போட்டோம்னா திருப்பி ஒரு 2-3 வாட்டி எங்கன்னா வெளியில் போகும்போது கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவைச்சி போட்டுக்கிறலாம், நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இந்த பாருங்கள், இப்போ இவங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்காங்க. அதனால் சைடு பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். இந்த லைனிங் துணி எவ்வளோ தூரம் வருதோ வச்சா போதும். 2 மடிப்பு போட்டால் போதும். இப்போ 2 மீட்ரு வாங்கினா 2.5 மீட்ரு வாங்கினாவே போதும். உயரத்தை பொறுத்து சில பேர் கொஞ்சம் குள்ளமாக இருந்தாங்கன்னா அந்த கரையவே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்து நான் அர்க்காத்து பண்ணிக்கிறேன். அது அவங்க அளவை பொறுத்தது. இந்த துணியை வச்சு தைச்சிடலாம். மிச்ச துணி சும்மா இருந்தாவே போதும். நம்ம பிளீட்டு வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். நம்ம புடவையில் எப்படி நம்ம கட்டும்போது வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 7 ப்ளீட்டு வருது இந்த புடவையில். இவங்களுக்கு தைச்சது எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. புடவையும் நல்லா பெரிய புடவைங்க தான். ஒவ்வொரு புடவையும் ஒரு 8000 9000 இந்த மாதிரி. இப்போ என்கிட்ட கொடுத்துருக்குற புடவை 16000. ஒரு 5 ஜாக்கெட் இருக்குது, ஆரி ஒர்க்கு போட்டு தைச்சி கொடுக்கணும். எனக்கு கால் வலி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னதுனால ஒரு மாதம் கழித்து கொடுங்கன்ட்டு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. மலேசியாவிலேருந்து வரவங்க. அவங்களுக்கு போன வாட்டியும் நான் தைச்சி கொடுத்தேன். இப்போ முன்பக்கம் நம்ம அளவு எடுத்துக்கிறணும். ஏன்னா சில பேருக்கு தொப்பை இருக்கும், சில பேருக்கு தொப்பை இருக்காது. அதனால் அந்த அளவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே பிளீட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டணும். முதல்ல நம்ம வெட்டிடக்கூடாது, ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கல் வந்துடுது.
கரெக்டாக ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டினா நல்லாயிருக்கு. இப்போ இவங்க புடவை அளவு கொடுத்தது இது வந்து 41 இன்ச்சு இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹைட்டானவங்க. இதில் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் நான் அளவு எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது அந்த ப்ளீட் வச்சு காட்டினேன் பாருங்கள், அதை அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறலாம். இப்போ எனக்கு நான் ரொம்ப நாளாக தைச்சி பழகுனதுனால அப்படியே தைச்சிட்டேன். நீங்கள் வந்து ப்ளீட்டு வச்சுட்டு இந்த குண்டூசி வச்சு ஒரு டேக் மாதிரி குத்தி குத்தி வச்சுக்கோங்க. ப்ளீட் நழுவாமல் இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். இப்போ ஒரு தையல் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி உயரம் அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த உயரத்துக்கு நான் கீழே அந்த ப்ளீட்டு கீழே தைக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு தையல் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும் இந்த முன்பக்கம். ஏன்னா ரொம்ப உயரமாக இருந்தாலும் நடக்கும்போது முன்பக்கம் கால் தடிக்கிருச்சுன்னா அதுவும் கஷ்டம். அதனால் அளவு வச்சுட்டு கரெக்டாக நம்ம வெட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மேலே பெல்ட் வைக்கணும் இல்லையா, அதுக்காக உள்பக்கமே வச்சு தைச்சிட்டு வந்துடுறேன் நான். ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம முன்னாடி அந்த அளவு எடுத்தோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நான் தைச்சிட்டு வரேன். அப்படி தைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வைக்கிறதுக்கு. இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆல்ரெடி டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புடவை இப்படி தைச்சிடலாம், ஈஸி தான் அப்படின்னு தோணும். அதனால் வந்து நான் ரொம்ப தெளிவாக போடலாம் அப்படின்னு எனக்கே தோணுது. வீடியோ பார்க்கும்போதே அந்த தைக்கிற இடமெல்லாம் சரியாக எனக்கு கவர் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் எடுத்த அளவுக்கு போட்டுருவோம். ஆல்ரெடி டெய்லர் வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மடித்து தைக்கும்போது அந்த கரை பகுதி இழுத்துக்கிட்டுருவோம் சில புடவையில். அதனால் லேசாக கட் பண்ணிவிட்டு நான் தைக்கிறேன். அப்படியே மடித்து லேசாக தைச்சிட்டு மேலே தையல் போடாமல் விட்டுட்டோம்னா இந்த பட்டிக்குள்ளே இந்த மிச்ச துணியை இந்த முந்தானைக்கு நம்ம அளவு எடுத்துருக்கோம்ல, அப்படியே உள்ளே சொருகி ஒரு தையல் போட்டோம்னா சரியாக போச்சு. இப்போ கொக்கி மாட்டுறதுக்கு நம்ம இடுப்பளவு எவ்வளவோ, சின்ன இடுப்பாக இருந்தாலும் பெரிய இடுப்பாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு அந்த கொக்கிக்கு துணியிலேயே வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபிட் பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடையில் ஒரு பேர் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு 5-6 இன்ச்சு கணக்கு வச்சு கட் பண்ணி ஒரு பகுதியை அந்த ஷார்ப்பாக இருக்கும் ரஃப்பாக, அதை வந்து அந்த வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா துணியில், அந்த பக்கம் வச்சு தைச்சிட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வந்து கொக்கி வைக்கிற பக்கம். இப்போ நம்ம எப்படி இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்கெட்டு போடும்போது வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு கொக்கி வச்சாச்சு அப்படின்னா அருமையான ரெடிமேடு சாரீ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம மடித்து வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து அந்த ப்ளீட்டெல்லாம் நம்ம வச்சு சரி பண்ணி மடித்து வைக்கணும். உண்மையிலேயே இந்த புடவை தான் நான் வந்து அளவுக்கு நான் சொன்னது. மிச்ச புடவை எல்லாத்தையும் தைச்சாச்சு. ஒரு 5-6 புடவை தைச்சி கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்போ எல்லா புடவையும் நான் மடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு மலேசியா போயிட்டாங்க. இன்னும் புடவை இருக்குது. 5 ஜாக்கெட்டு ஆரி ஒர்க்கு போடணும். அதையெல்லாம் போட்டு தைக்கணும். உடம்பு சரியானதுக்கப்புறம் தைச்சி கொடுங்கம்மா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போது எனக்கு தைச்ச புடவையை நான் கட்டி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து புடவை பத்தலை, அதனால் உள் துணி அதே கலரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு சுற்றி கொக்கியை மாட்டிட்டு அப்படியே முந்தானையை மேலே எடுத்து போட்டுக்கிற வேண்டியதான். அரை நிமிஷம் கூட ஆகாது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.